和妖怪一脚踢开，要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越入海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，只因你的爱曾经无处不在。自成一派，任谁安排，为民主宰。அம்மா, நீங்க வெளியில வந்ததுல இருந்தே உங்களோட முகம் சரியே இல்ல. உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்க ஜாங்ஜேக்கு எந்த காரணத்துக்காக போறீங்க? உண்மையான காரணம் என்னங்கறத நானே உன்கிட்ட சொல்றேன். குவாலி மக்களோட நெருப்ப உன்னோட ரத்தத்தால கட்டுப்படுத்த முடியுங்கிறத என் பையன் என்கிட்ட சொன்னான். என்னோட ரத்தமா? இந்த விஷயத்துல ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு. அத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் ஜாங்ஸி பள்ளிக்கூடத்துக்கு போறேன். சரி, இதுக்கான பதில நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால நானும் உங்க கூட வரேன். யூயிங் நான், நீ பெரியவளா வளர்ந்துட்ட. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. சரி, நேரமாகுதுமா, வாங்க போலாம். யூயிங்னா, திரும்ப நம்ம எப்ப சந்திப்போம்? வானத்துல மேகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும், திரும்பி எல்லாம் பார்க்க முடியாது. எனக்கு புரியுது. கண்டிப்பா உனக்காக நான் ஆகாயத்துல காத்துக்கிட்டு இருப்பேன். உன் வாழ்க்கையோடைய முடிவு இப்போ உன் கையில இல்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னு ஆசைப்பட்ட அந்த கிராமத்துக்கு போன அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம அவங்க மேல பாசம் வைக்கிற? கூடிய சீக்கிரம் அவங்க உன்னை விட்டு போயிடுவாங்க. யுயிங்ஷி, என் வாழ்க்கையோட கடந்த காலம் நம்ம 2 பேரையும் பிரிச்சிடுமா? அதுதான் என்னோட பயமே. என் கடந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை என்னோட கடந்த காலம் எனக்கு ஞாபகத்துல வந்தா அப்பவும் என்ன உனக்கு பிடிக்குமா? மன்னிச்சிருங்க குருவே, பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வேலைக்கு இன்னும் சில ஆட்கள் தேவை. இத்தனை நாட்கள் கடந்தும் உனக்கு ஒரு செய்தி கூடவா கிடைக்கல? அது நான் ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டேன். ஆனா அவங்க யாருக்குமே அனுபவம் இல்ல. அதனாலதான் நமக்கு செய்தியே கிடைக்கல. அப்படின்னா கேங்ஸூல யாருக்கும் அனுபவம் இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. இருள் நகரத்துல மர பட்டாம்பூச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்தாங்க, இதுதான். குடு. இதான் எனக்கு வேணும். வேற என்ன கிடைச்சது? அந்த இடத்துல ஷயாங்கான் கூட இருந்த ஜான் வெண்டிங்கும் இருந்தான். ஆனா சண்டை போடும்போது அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அந்த தீயவனை நானே கொன்னுட்டேன். கோழைகள் தான் பயந்து ஓடுவாங்க.
வேற செய்தி ஏதாவது இருக்கா? என் மருந்து காலி அடிச்ச கோயி கிட்ட தான் அதை வாங்கணும். ஆனா கேங்ஸுக்கு வந்ததுல இருந்தே நான் அவனை எங்கேயுமே பார்க்கல. அதுவா? அவன் முக்கியமான வேலையா மலையடி வரத்துல இருக்கான். உனக்கு அவசரமா மருந்து தேவைப்பட்டா அத நான் உனக்கு அனுப்புறேன். ரொம்ப நன்றி. நீ ரொம்ப களைப்பா இருக்க, போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க. சரி. அடுத்து உன் வேலை என்னன்னு தெரியும்ல? நல்லா தெரியும். நெருப்பு பட்டாம்பூச்சி தேடி போறேன். கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு நல்ல செய்தியோட தான் வருவேன். பாய்குயி, என்ன இந்த இடத்துல ரொம்ப சௌகரியமா இருக்கியா என்ன? உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். வெளியே போயிட. இப்ப நீ என்ன சொன்ன? இங்க நான் தான் எல்லாருக்கும் மூத்தவன், கேங்ஸோட சிறந்த வீரனும் நான் தான். ஆனா எதுக்கு எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்க? தலைவரும் உனக்கு சாதகமா பேசிட்டு இருக்காரு. இது எதுக்குமே நீ தகுதி இல்லாதவன். இனி உன்னை விட நான் தான் பெரியவன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப உனக்கு புரியுதா? உன்னோடது உடைஞ்சு போகக்கூடிய பலவீனமான ஒரு வாள். கொல்லாம விட மாட்டேன். கொல்ல போறியா? தலைவருக்கு நீ கேங்ஸுவோட வீரனா இருக்க தகுதி இல்லாதவன் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நீ இந்த குகையை விட்டு வெளியே வர முடியாது. வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா தலைவர் அப்படி சொல்லிருக்கவே மாட்டார். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட காதலி இப்போ யூயிங்ஷி கூட காதல் வயப்பட்டிருக்கா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட உண்மைகள் அவளுக்கு தெரிஞ்சா அவ திரும்ப உன்னை காதலிப்பான்னு நினைக்கிறியா? கவலைப்படாத, தலைவர்கிட்ட உனக்காக நான் பேசுறேன். ஏன்னா நீ என்ன ஒரு தலைவனா பார்த்தே ஆகணும். அப்பதான் பாய்கோயிக்கு யாரு உண்மையான வீரன்னு தெரியும். மூத்தவரே, ஒரு நல்ல செய்தி. நீ சொன்னதெல்லாம் இது வரைக்கும் தப்பா தான் இருந்திருக்கு. இப்பவும் தப்பா சொன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இந்த தடவை தப்பா ஆகாது. கருங்காட்டுக்குள்ள ஹுவாலி மக்கள் தங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பனிக்கோவில் முன்னோர்கள் கட்டினது. ஆனா இப்ப அதுல இருக்கிற பனி உருக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் சம்பந்தம் இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.
தலைவர் என்கிட்ட சரியா தான் சொன்னாரு. நீ கவலைய விடு, அதுக்குள்ள நானே போய் பாக்குறேன். மூத்தவரே, கேங்ஸுவோட சிறை குகையில இப்ப யாராவது இருக்காங்களா என்ன? ஆர்வத்துல உயிரை விட்டுறாத. இந்த கேள்வி எல்லாம் கேட்டா தலைவர் உன்னை தண்டிச்சிருவாரு. என்னாச்சு குயி? என்னாச்சு? என்னாச்சு? குய், ரொம்ப நாள் கழிச்சு உன்னை இப்பதான் பாக்குறேன். ஆளே மாறிட்டியே. வாய் மூடு. உன்னை கூப்பிட்டது அவரோட குளிர சரி செய்யதான். வந்த வேலையை சீக்கிரம் செய். உன்னால எந்த பயனும் இல்லனா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன். மருந்தா? விஷம் கூட என்னோட பிரச்சனை இல்ல. ஆனா என்ன, நான் உயிரோட இருக்கிறது தான் பிரச்சனை. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன். காப்பாத்திடுவியா? தலைவர் என்னுடைய தற்காப்பு கலையை நாசம் பண்ணிட்டார். என்ன சொல்ற? இதுக்கு மேல என்னால அவங்களுக்கு பலன் இல்ல. ஆனா நீ இன்னும் உயிரோட தானே இருக்க. உயிரோட இருந்துகிட்டு இந்த மாதிரி பயங்கரமான முடிவெல்லாம் எடுக்கவே கூடாது. இப்ப நாம 2 பேரும் திரும்ப சந்திச்சதால ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். வாங்க மாமா. இங்க பாருங்க மாமா, இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லாவே இல்ல. சரி, என்னது இது? அது நல்லா தான் இருக்கு. ஆனா இத பொண்ணுங்க தானே போடுவாங்க. அது நான். நீ இது எனக்காக செஞ்சியா? அது அப்படி இல்ல, இத நான் ஆத்துக்காக தான் செஞ்சேன். நல்லது. இதெல்லாம் கொடுக்க எனக்கு வேற ஒருத்தி இருக்கா. நீ எனக்கு ஏதாவது கொடுத்தா அது அவளை கோவப்படுத்திடும். கண்டிப்பா இதை வாங்கிக்க கூடாது. நீ யாரையாவது காதலிக்கிறியா? யாரு? அந்த யூயிங்னாவா? அவ என்ன செஞ்சிட்டான்னு உனக்கு அவளை அவ்வளவு பிடிச்சிருக்கு? யூயிங்னா ரொம்ப நல்லவன். அவளுக்கு உன்னை பிடிக்குமா? பாரு, நீ வளர்ந்தேனா உனக்கு இதெல்லாம் புரியும். இங்ஷி, ஆத்தோ, வாவா, இங்க இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கீங்க? மூத்தவர் வாங் ஜாங்ஷிக்கு போய் நெருப்பு பட்டாம்பூச்சியை பத்தி கண்டுபிடிச்சிட்டாரு. அத பத்தி பேச பனி கோயிலுக்கு உன்னை வர சொன்னாரு. சரி, வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பலாம். நானும் கூட வரேன். நானும் உங்க கூட வரேன். நீங்க வர முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தலைவர் வாங் பாதுகாவலன் மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்காரு. கேட்டீங்களா? நாங்க பட்டாம்பூச்சி தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களால அங்க வந்து என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா தான் கிடைச்சிட்டாருல. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. வாங்க போலாம். நான் அங்க போக தான் போறேன். ஆத்தோ, வா போலாம். வா. வா இரு. வா. சொல்லுங்க தலைவரே. யூயிங்ஷி, உங்க அம்மா உன்கிட்ட தெளிவா சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இங்க யாருமே உன் கூட சண்டை போறதுக்காக வரல. எல்லாரும் ஹுவாலி மக்களை தான் முக்கியமா நினைக்கிறோம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியாதான் சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன வர சொன்னது நெருப்பு பட்டாம்பூச்சியை பத்தி பேசுறதுக்காக தானே? சொல்ல வந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சீக்கிரமா சொல்லுங்க. நாங்க உன்னை இங்க கூப்பிட்டது எதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க? வேற வழி இல்ல. உன்னை கொலை பண்ணிதான் ஆகணும். அப்பதான் புது பாதுகாவலன் எங்களுக்கு கிடைப்பான். இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் இப்ப திரும்பவும் நடந்துரும். அப்பா வேண்டாம். சீக்கிரம் சீக்கிரம் இந்த விஷயத்த மெய்ஜாவ் கிட்ட சொல்லுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வா. இப்ப இங்க என்ன நடக்குது? இப்பவே நான் அங்க போறேன். நெருப்பு பட்டாம்பூச்சியா? சொன்னா கேளு. வேண்டாம், அது இல்லன்னா இவன் இறந்துருவான். என் பொண்ணை காப்பாத்தணும். அதை கொடு. என்னாச்சு ஓவா? உனக்கு ஒண்ணு இல்ல. நான் உன்னை காப்பாத்திடுவேன். இனிமே அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளோட நெருப்பு கொண்டு வந்து சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாங்க. கண்ணை தெரிஞ்ச பாரு. நான் வந்துட்டேன். விடுங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? உன்னதான் நான் சொல்றது கேக்குதா?
என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குது? சீக்கிரம் தலைவரே, ரொம்ப தாமதமாயிடுச்சு. அவளோட நெருப்பு ரொம்ப நேரம் வெளியில இருந்ததுனால அவளோட இருதயம் உறைஞ்சிடுச்சு. இல்ல, அவளை காப்பாத்துவேன். அவளை கண்டிப்பா காப்பாத்துவேன். கொஞ்சம் பொறுத்துக்க வாவா. ஒன்னாகாது, உனக்கு ஒன்னும் ஆகாது. உன்னை நான் காப்பாத்திருவேன். உனக்கு எந்த ஆபத்து வராது. அப்பா, நீங்க அழாதீங்க. என்னோட மனசுல நீங்க ஒரு தலைவன். தலைவன் என்னைக்கும் ஆள மாட்டாரு. உனக்கு ஒன்னும் ஆகாது. தலைவரே, என்னாச்சு? என்னாச்சு? மாமா வாங்க, சீக்கிரமா ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. என்னை விட்டு போகாத. என்னை விட்டு போகாத. வா, வந்துரு. வா. போகாத, என்னை விட்டு போகாத. வந்துரு, திரும்ப வந்துரு. தலைவரே, வந்துரு, வந்துரு. சீக்கிரம் போலாம் தலைவரே. நான் அவளை விட்டு வர மாட்டேன். சீக்கிரம் வா, 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 வா. தலைவர் பேங்க். என் பொண்ண கொன்னவை எங்க? அவன் தப்பிச்சு போயிட்டான். இங்க பாருங்க தலைவரே, நீங்க எல்லாருமே சேர்ந்து நெருப்பு பட்டாம்பூச்சி பாத்துக்கோங்க. கேங்ஸுக்கு போய் உவாக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் போய் தட்டி கேட்கிறேன். குயி, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? குயி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. யார் செஞ்சது பெரிய தப்பு? தலைவருடைய தற்காப்பு கலைக்கு மரியாதையும் திறமையும் ஜாஸ்தி. ஆனா இது எதுக்குமே நீங்க காரணம் இல்ல. இந்த கேங்ஸுவுக்கான பெருமையையும் புகழையும் தந்தது நான் தான். பல முக்கியமானவங்களை அழிச்சதுக்கு அப்புறமும் என்னை இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளிட்டீங்க. என்ன ஒரு மதிப்பில்லாத குப்பையா தான் பாக்குறீங்க. தேவை முடிச்சதும் தூக்கி போடுறீங்க. இப்ப முளைச்சவனை வச்சு என்ன தாக்க சொல்லி உத்தரவு போடுறீங்க. என்ன சொல்ற? உன்னோட தற்காப்பு கலையை உயிரை காப்பாத்ததான் நான் பயன்படுத்தினேன்.
குருவே, நீங்க எப்பவும் கேங்ஸோட நன்மைக்காக தான் வேலை செய்ய சொல்லிருக்கீங்க. உங்களால செய்ய முடியாத ஒண்ண இனி நான் செஞ்சு முடிப்பேன். நம்ம தலைவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பல நாளா அவரு மண்டபத்துல இருந்து வெளியே வரவே இல்ல. அவரோட சக்திக்கு ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாளா இங்க எந்த சண்டையோ இல்ல எந்த போரும் நடக்கல. நீ என்ன பேசுற? வேற எதனா முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவரு யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. அதுவும் சரிதான். வணக்கம் மூத்தவரே. இவர் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு? எங்க போறாரு தெரியல. உங்க தலைவரை பார்க்க நீ உள்ள போக. அங்க ஏதோ போய் பார்க்கலாம். நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பட்டாம்பூச்சிக்காக கேங்ஸுவ சேர்ந்த குவன் குவாலி மக்களை கொண்டுகிட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நாளா கேங்ஸுவும் தலைவரும் இத செய்யதான் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதை போய் நான் கேட்கணும். யூங்ஷி, உன்னை நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம். குவன் எங்க? அவர் சிறைகுகைக்கு போயிருக்காரு. தலைவரே, தலைவரே! உனக்கு தலைவரை காப்பாத்துற எண்ணம் வந்திருந்தாலும் இனி நீயே நினைச்சாலும் உன்னால் அவரை காப்பாற்ற முடியாது. உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இந்த நொடியிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு உங்களை தேடி வந்து கொல்லவும் தெரியுங்கிறத மறந்துடாதீங்க. இங்க பாரு, நாம 2 பேருமே கைதிகள் தான். அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? இதான் என்னுடைய முத்திரை. என்னது இது? என்னன்னு முதல்ல சொல்லு. அவசரப்படாம இரு, நானே சொல்வேன்ல. இது தற்காப்பு கலை. ஆமா, ஒரு சிறப்பான தனிப்பட்ட கலையோட பதிப்பு இதுல இருக்கு. இந்த கலையை வச்சு தாக்குறது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட உடலை முழுமையா பழைய மாதிரி கொண்டு வரலாம். எனக்கு எதுவும் புரியல. இதை எனக்கு சொல்லி தரதுக்கு பதிலா இதை கத்துக்கிட்ட நீங்களே பயன்படுத்தலாமே. எனக்கும் அந்த ஆசை இருக்கு.
என்னோட உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறதோட காரணமா என்னால் அப்படி செய்ய முடியாது. மந்திரக்கல் கிடைக்கலனா அந்த நேரத்துல இதை பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். என் கூட இருந்தவனுக்கு இதை கத்துக் கொடுத்து என் லட்சியத்தை நிறைவேற்றலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் கூடி வரும்போது அவன் இறந்து போவான் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதனாலதான் சொல்றேன், இப்போ இந்த கலையை நீ கத்துக்கணும். ஒரு வழியா அவன் செத்துட்டான். நான் இந்த நிலைமையில இப்ப இருக்கிறதுக்கு அவன் மட்டும்தான் காரணம். உண்மைதான். உனக்கு குளிர் விஷத்தை கொடுத்து இவ்ளோ துன்பத்தையும் அனுபவிக்க வச்சது என்னமோ அவன்தான். ஆனா அதே நேரத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு உன்னை மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, யாரு உன் கஷ்டத்துல உனக்கு துணை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட. அப்படிதானே? சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வா. கண்டிப்பா வர. இப்ப நான் சொல்ல போறத நீ பொறுமையா கேட்கணும். இப்ப உன்னுடைய திறமைகள் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த தற்காப்பு கலையுடைய சக்தி இப்போ உன்கிட்ட இல்ல. ஆனா உனக்கு நான் வழிகாட்டுறேன். இந்த மந்திர சக்தியால உனக்கு வேண்டியதை நீ தாராளமா நிறைவேற்றிக்கலாம். இதுக்கு குணப்படுத்துற சக்தி இருக்கு. உடைஞ்சு போயிருந்த எனக்கு சொந்தமான வாழ் இப்ப புதுசா உருவாகி இருக்கு. என்னுடைய தேவைகள் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதுல நீ நல்லா தேர்ச்சி அடைஞ்சதும் எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ கத்துக்கிட்ட மந்திர வித்தியை வச்சு சரி பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதான். சூஷன் அப்புறம் கேங்ஸுடைய நிலைமை மாறப்போகுது. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியாம போயிருந்தா அப்புறம் இவ்வளோ நாள் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இப்போ எனக்கு இருந்த ஒரு தடையும் நீங்கிட்டதால என் வழியில யாரு குறுக்க வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஹாங், ஹாங், உன்னை திரும்ப பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தாங்க இங்க வந்தேன். நீங்க செஞ்ச சத்தியம் மறந்துருச்சா? சரி, இப்பவே உன் கூட வந்துடுறேன். கொஞ்சம் இரு, லாங்கியும் கூப்பிடுறேன். இல்ல இருங்க, லாங் நம்ம கூட வர முடியாது. ஆனா ஏன்? இது கனவா? லாங்க பத்தின கனவு இப்பவே வருது. அப்ப எனக்கு நேரம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையாயிரு. இந்த வளையம் உங்க அம்மா கூடவே இருந்தது. இத நீ கட்டுப்படுத்த இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். உன்னோட ஆயுதம் எங்க? இனி நீ இத முழுமையா கட்டுப்படுத்தலாம். உன் ஆயுதத்து கூட அந்த வளையத்தோட சக்தியை இணைக்க போற. இனி இது 2 மடங்கு பலமா இருக்கும்.
神魔和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快，一生所爱，一生期待。நல்லா பயிற்சி பண்ணு. என்னால முடியும், கண்டிப்பா என்னால முடியும். ஒருவேளை நான் இல்லாம போனா உனக்கு உன்னை பாதுகாத்துக்க தெரியணும். முதல்ல உன்னோட கைகளை நல்லா உயர்த்து. இப்படிதான். கால பாரு. ஜியோலாங்க தற்காப்பு கலை கத்துக்க கூடாதுன்னு சொல்வீங்க, ஆனா இப்ப உங்க மனசு மாறிடுச்சு போல. இப்பதான் புரிஞ்சுது. என் வாழ்க்கை முழுக்க அவன் கூடவே இருக்க முடியாது. இதுக்கு மேல அவனோட வருங்காலம் முக்கியம். அதை நான் கட்டுப்படுத்த விரும்பல. மேஜோ, இந்த தடவை நீங்க இங்க ஜியோலாங்க மட்டும் பார்க்க வரல, சரிதானே? சரிதான். யூயிங் தானோட ரத்தம் ஹுவாலி மக்களுக்குள்ள இருக்கிற நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்ல, ஜாங் சொன்னதும் என் மனசுல இருக்கு. இவளை பத்தி அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் மந்திரக்கல்ல தேடுறதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கும். அவனை நம்மளால முழுமையா நம்ப முடியாது. ஆனா அவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரக்கல் காணாம போன அப்போ உங்க எல்லாருக்கும் பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அதே நேரத்துல இங்ஷி இருக்கிற அதே இடத்துக்கு இங்னாவும் வந்திருக்கா. இது எதேச்சையா நடந்திருக்கும்னு எனக்கு தோணல. என்னோட கேள்வியும் இதேதான். இதுக்கான பதில தேடிதான் நானும் இங்க வந்திருக்கேன். அவளோட வாழ்க்கையை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? பாதுகாவலனுடைய கடமையே மந்திரக்கல்ல அழிக்கிறது தான். ஆனா இங்னாவோட வாழ்க்கையில கண்டிப்பா வேற கதைகள் இருக்கும். இவங்களை நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் சரி, நான் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் பையனும் அதையே தான் நினைக்கிறான். ஹிங்னாக்கா, அடுத்துக்கு என்ன? ஹிங்னாக்கா, நாம 2 பேரும் ஒன்னா டியூஷனுக்கு போகலாம்ல? இல்ல நான் வரது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன்னோட பழி வாங்குற என்ன மொத்தத்தையும் விட்டுட்ட. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நான் பழி வாங்க விரும்பல. அங்க நடந்தத நான் மறக்கல. ஹிங்னாக்கா, பெரியவனாகிறது உண்மையாவே கஷ்டமா இருக்கு. இந்த கிராமத்துல நம்ம சின்ன பசங்களா இருந்தப்போ நம்ம 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இப்போ நம்ம 2 பேருக்கிட்ட சொந்த ஆயுதமே இருக்கு. ஆனா எதனால இது ரொம்ப கனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் விட இருக்கட்டும். நம்ம ரொம்ப நல்லா சந்திக்கல, அதனால நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கும். பேசாம உன் ஆயுதத்தை எப்படி வீசணும்னு சொல்லி தரியா? சரி. நெருப்பு பறவை திரும்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டு போய் என்னன்னு பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க. இது ஹுவாலி மக்களை பாதுகாத்துட்டு இருந்த பறவை தானே? அது கோயிலுக்குள்ள வந்ததுல இருந்து இது வரைக்கும் வெளியே போனதே கிடையாது. அப்ப பனிக்கோயிலுக்கு என்ன ஆச்சு?
நான் உடனடியா இங்க இருந்து திரும்பி போறேன். ம், நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் இங்க இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பாக்குறேன். சரி. கவலைப்படாதீங்க. நெருப்பு பறவை ஜாங்ஷி பள்ளியை சேர்ந்ததுதான். அத நாங்க நல்லா பாத்துக்கிறோம். இங்னா, நீ ஜியோல அங்க பாத்துக்கோ. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆனா அப்பா, நீ சூஷனுக்கு போ. சாங்மை சொல்றத மறுக்காம கேளு. சூஷன் உன் வீடு மாதிரி. கோபத்தை கட்டுப்படுத்திக்கோ. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உடனடியா இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஜியோலாங், நெருப்பு பறவை எதுக்கு திரும்ப வந்துச்சு? ஒன்னும் புரியலையே. என்ன காரணமா இருக்கும்? ஏதாவது சொல்லுதோ? தள்ளு. ஏதா பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு நீங்க வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எதையும் பார்த்ததே இல்லையா? கிளம்புங்க முதல்ல. போங்கல. இப்ப என்ன ஆச்சு? இவர் இந்த கத்து கத்துறாரு. ஒண்ணும் புரியலையே. பேசாம போயிடலாம். எதுக்கு வம்பு? மூத்தவரே, இந்த மந்திர சுவரை திறக்கிறதுக்கு உங்களோட உதவி வேணும். நெருப்பு பறவைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛。是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不愿说。思绪